என்னங்க சோகமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை குட்டியோ புழு பூச்சோ கிடையாது. அதனால தான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் சாமியே எதிர்பார்க்க கூடாதுங்க. ம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சியும் பண்ணணுங்க. அப்பதாங்க குழந்தை பிறக்கும். மா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் கடவுள் கண்ணை திறக்கலையே. சாமி கும்பிட்டா புள்ள எப்படிரா பிறக்கும்? இவனை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்னங்க, ஈவினிங் சீக்கிரமா வந்துருங்க. நான் சீக்கிரம் வந்து என்னம்மா பண்ண போகிறேன்? இல்லைங்க, ம் குழந்தை வேணும்னு சாமி கும்பிட்டீங்கல்ல, ஆமாம். அதனாலதான் உங்களை சீக்கிரமா வர சொன்னேன். சரி, வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ம் ம். எங்கடி இருக்க? என்னது, உங்க அம்மா வீட்லயா? உங்க வீட்டுக்காரர் உன்னை டெய்லி தொந்தரவு பண்றாருன்னு உங்க அம்மா வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எங்க வீட்ல அப்படி இல்லையே, எந்த தொந்தரவும் பண்றதில்ல. இன்னைக்கும் நல்ல முறையில தான் போயிருக்காரு, சாமி கும்பிட்டுட்டு பட்டை கட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு. இன்னைக்காவது தொந்தரவு பண்றாரான்னு பார்க்கலாம். சரிடி, நான் டிஃபன் பண்ணணும், போனை வைக்கிறேன். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். யாரை பார்க்கணும் நீங்கள்? ஜிம் மாஸ்டரை பார்க்கணுமா, சித்த வைத்தியரை பார்க்கணுமா? ஜிம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காருங்களா? ஓ, ஜிம் மாஸ்டர் யாருங்க, சித்த மருத்துவர் யாருங்க? ரெண்டுமே நான் தான். ஓ அப்படியா? ஆமாம். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? சித்த மருத்துவரை பார்க்கணும் ஐயா. ஐயா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சித்த வைத்தியர் சின்ன முத்து இப்போ வந்துடுறேன். ஓ சரிங்க, நல்லது. வணக்கம். நல்லது நல்லது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது வந்துங்க ஐயா, எப்படி ஆரம்பிக்கிறது தான் தெரியல. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆன்ம குறைவு பிரச்சனை தானே உங்களுக்கு? ஆ, உ- ஆ, ஆ, ஆ. என்ன ஆமாவா இல்லையா? ஆமாங்க ஐயா. ஆ, ஆ. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆச்சுங்க ஐயா. ம். இந்த பிரச்சனை வந்து எத்தனை வருஷம் ஆகுது? அதுவும் 5 வருஷம் தாங்க ஐயா. எது? ஆமா, கல்யாணம் புதுசுலையாவது மனைவி கூட சந்தோஷமா இருந்தியா இல்லையா? வெக்கத்தை விட்டு சொல்றேங்க ஐயா, சொல்லு சொல்லு. இந்த 5 வருஷத்துல ஆ, ஒரு தடவை கூட ஆ. என் சம்சாரத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடலைங்க ஐயா. அட படுபாவி பயல. யோ, இதுக்கு பேர் ஆன்ம குறைவில்ல, உனக்கு ஆண்மே இல்லை. இதுக்கு பிறகுதான் நான் மருந்து ஏதாவது கொடுத்து உனக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். புரியுதா? நீ எந்த மாதிரி பிரச்சனைன்னு தெளிவாக சொன்னாதான் நான் அந்தந்த மாதிரி மருந்தை கொடுத்து உன் பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஐயா, எனக்கு எந்த மாதிரி பிரச்சனைனா ஆ, அந்த மாதிரி நேரத்துல ஆ, அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேங்குதுங்க ஐயா. அதாயா பிரச்சனை. அது சரி. சோத்த போடுமா, சாப்பிட்டு தூங்கும். மா, சோத்த போடுமா. உனக்கு சோத்தை போட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு போ. நீயே போட்டு தின்னு போ. தள்ளு. மா, என்ன? புருஷன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு அந்யோன்யமா இருந்தாதான் புள்ள பிறக்குமா.
அப்படியே அந்யோன்யமா இருந்து கிழிச்சிட்டாலும் போ போயா. சரிம்மா, நானே போட்டு சாப்பிட்டு தூங்குறேன். ம். தலை எழுத்து எனக்குன்னு வந்து வாச்சுது பார். என்னடா அது? உனக்கு எந்த மாதிரி பிரச்சனைன்னு கேட்டால் ஒன்று அந்த மாதிரி பிரச்சனை, ஒன்று இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவானுங்க. நீ என்னடான்னா எனக்கு அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி எண்ணமே வரலன்னு சொல்கிற. இதுக்கு எந்த மாதிரி மருந்து கொடுத்து உன் பிரச்சனையை நான் சரி பண்ணுறது? ஐயா, நானும் அந்த மாதிரி நேரத்தில் அந்தந்த மாதிரி இருக்கணும், இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி என் ஒய்ஃப்கிட்ட போவேன். ஆனால் என் ஒய்ஃபு முகத்தை பார்த்த உடனே அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு எண்ணமே வரமாட்டேங்குதுங்க ஐயா. அப்போ கஷ்டம்தான். அந்த மாதிரி நேரத்தில் அந்தந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு மனைவி கிட்ட போகிறீங்க. உங்கள் மனைவியோட முகத்தை பார்த்ததும் அந்தந்த மாதிரி நினைப்பே வரலன்றீங்களே. இல்லை, இது எந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும்னு யோசிக்கிறேன். சரி, உன் மனைவி ஃபோட்டோ இருக்கா? இருக்குங்க ஐயா. காட்டுறத எதங்க ஐயா? ஃபோட்டோ காட்டுங்க பார்ப்போம். நல்லா தான் இருக்கா? இந்த மாதிரி ஒரு பொம்பளையை பார்த்தா எந்த மாதிரி ஆம்பளைக்கும் அந்த மாதிரி எண்ணம் தான் வரும். இவனுக்கு ஏன் அந்த மாதிரி நினைப்பே வரமாட்டேங்குதுன்னு தெரியல. என்ன ஐயா அந்த மாதிரி பார்க்குறீங்க? அது என் ஒய்ஃபுங்க ஐயா. நீங்கள் எந்த மாதிரி பார்த்தா எனக்கு எந்த மாதிரி இருக்கும்? சேச்சே, என்ன பார்த்து அப்படி நினைக்கிற? நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. உன் மனைவி முகம் கொஞ்சம் முத்தல் முகம் மாதிரி தெரியுது. அதனால தான் உனக்கு அந்த பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சித்த மருத்துவத்தில் செத்த பாம்பையே செங்குத்தாக நிறுத்தி சிலுக்கு டான்ஸ் ஆட வச்சுருவோம். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். சரி, நான் கொடுக்குற மருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி நேரத்தில் பசும்பாலில் கலந்து குடிச்சிரு. அதுக்கப்புறம் பாரு, எந்த மாதிரி நேரத்துலையும் அந்த மாதிரி நினைப்போடவே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஐயா, இந்த மாதிரி மருந்து தாங்க ஐயா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமாங்க ஐயா. போயிட்டு வாங்க. ரைட். சித்ரா, சித்ரா, என்ன என்னம்மா பண்ற? தூங்குறேன். என்னது தூங்குறியா? தூங்குற நேரமா இது? மாமனை பாரு, ஒரு ஒளிவட்டம் தெரியுதா? தெரியல. இந்த மருந்த பசும்பாலில் கலந்து எடுத்துட்டு வா. அப்புறம் மாமன் வீரத்தை பாரு. பாக்குறனே, அதான் 5 வருஷமா உன் வீரத்தை. போ. இன்னைக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. விடுவனா? மருந்து போடாமலே வேலை செய்த. இவ்வளவு நாளா உன் அழகை ரசிக்காம விட்டுட்டேனே. மருந்த போட்டுட்டு பாரு, விடிய விடிய எப்படி ரசிக்கிறேன்னு.
செய்யுது மருந்து, வேலை செய்யுது மருந்து. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு? காலம் கடந்து கல்யாணம் பண்ணதுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். மா, என்னை மன்னிச்சிருமா. நம்ம 2 பேருமே லேட் மேரேஜ். இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. அது அந்தந்த வயசில் நடந்திருந்தா தாம்பத்தியம் ரொம்ப யதார்த்தமானதாக இருந்திருக்கும். நம்ம 2 பேருக்குமே 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். ஓகேவா? செத்து போன பாம்பை கூட செங்குத்த நெருக்க வச்சு டான்ஸ் ஆடணும். சரிதா? இப்போ நாங்கள் அதை